நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே எம்கேவோட சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவனை நடு தெருவில் நிற்க வச்சிருக்கேன். எல்லாம் உனக்காக, உன் மேலே நான் வச்சிருக்கிற காதலுக்காக. ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நிலா பக்கம் உன் கவனம் போனதுன்னு வை, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். பத்தா குறைக்கு இப்போ உன் குழந்தை வேற என் வயிற்றுல வளருது, மறந்துடாத. வாய் மூடு வினி. யாருக்கு யாரு துரோகம் பண்றது? நீதான். நான் உனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அப்புறம் எதுக்கு அந்த வெண்ணிலா வீட்டுக்கு அவளை பொண்ணு கேட்டு போனேன்? எம்கே கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே எய்ம். நீ அவனோட சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கின, அவனும் கொடுத்தான். எதுக்காக கொடுத்தான்? அவனோட காதலுக்காக கொடுத்தான். அப்போ அவன்கிட்ட அவனோட காதல் இன்னும் மிச்சம் இருக்குல்ல? அதுக்கு அவன் காதலிக்கிற வெண்ணிலாவையும் அவன்கிட்ட இருந்து பறிக்கணும். அப்பதான் அவனை நான் முழுசா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்ல அர்ஜுன், நீ தப்பு கணக்கு போடாத. என்ன தப்பு கணக்கு போடுறேன்? அந்த பொண்ணுக்காகத்தான் அவன் இத்தனையும் விட்டு கொடுத்துருக்கான். ஆனா எதுக்காகவும் அந்த பொண்ணு அவன் விட்டு கொடுக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அதுக்கு வெண்ணிலாவும் அவனை காதலிக்கணும். கல்யாணம் ஆகி அதுவும் டிவோர்ஸ் ஆக போற ஒருத்தனை யார் காதலிப்பா? அதான் அவன் வெண்ணிலாவோட லைஃபுக்குள்ள திரும்ப வர்றதுக்குள்ள அவளை ஏன் சொந்தமாக்கிக்கிடணும்னு முடிவு பண்ணேன். அப்ப என்னோட நிலைமை? இப்ப யார் அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்த போறா? அப்புறம் இப்ப நீ என்ன எம்கேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட குடும்பம் நடத்தி இருக்க? இல்ல. அதே மாதிரிதான் எம்கேவை பழி வாங்குறதுக்கு எனக்கு வெண்ணிலாவும் ஒரு ஆயுதம். அவ்வளவுதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நடுத்தருவில் நிப்பாட்டிடுவேன். ஆனா அர்ஜுன், எம்கே இதுக்கெல்லாம் விட மாட்டான். விடுறதுக்கு அவன் என்ன இப்ப பெரிய ஆளா? அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் ஒரு ஜீரோ. எனக்கு அவனை முழுசா அழிக்கணும். அது ஒண்ணுதான் எய்ம், அது ஒண்ணுதான் டார்கெட். இவ்வளவு பிளான் பண்ணி எம்கே வீட்டுல இருந்து அந்த பொண்ணை வெளியே வர வச்சு அவங்க பாட்டியை லாரி மோதுற மாதிரி மோத வச்சு நான் நடுவுல குறுக்க புகுந்து காப்பாத்தி அவங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் ஆபீஸ்லயே அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து அவங்க அப்பாவுக்கும் வேலை போட்டு கொடுத்து அந்த பொண்ணே இல்ல அந்த குடும்பத்தையே என் கைக்குள்ள வச்சிருந்தேன். கடைசியில பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கும் போனேன். அவங்க அப்பாவுக்கும் விருப்பம், அந்த பாட்டிக்கும் விருப்பம். இவதான் ஒன்னும் பதில் சொல்லல. சரியா? சரி, அடி மேல அடி அடிச்சு அம்மையும் நகரும் பாத்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இவன் குறுக்க வந்துட்டான். நீ தான் அவசரப்பட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிட்ட. 10 நாள்ல இவ்வளவு வேலையை பண்ண எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருந்திருந்தா எப்படியும் கல்யாண தேதியவே நான் குறிச்சிருந்திருப்பேன். எம்கே வெண்ணிலாவை தேடி வரும்போது வெண்ணிலா என்னோட ஒய்ஃப் ஆயிருந்திருக்கணும். அதுதான் அவனுக்கு முழு தோல்வி. நான் கொடுக்குற முழு தோல்வி. அவசரப்பட்டுட்ட வினி. அவன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல அர்ஜுன். என்னத்தையாவது பேசாத போ. இப்ப சொத்தெல்லாம் கொடுத்துட்டா தான் என்ன உடனே அட்ரஸ் தூக்கி கொடுக்கணுமா? இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் அலைய விட்டுருக்கலாம்ல. சொத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் என்ன சும்மா விடுவான்னு நீ நினைக்கிற? இடியட். சொத்தே இல்லாத போது அவனால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் அவன் கைவசம் வச்சிருக்கும் போதே அவனை நீ ஆட்டி வச்ச. இப்ப நீ தான் தேவையில்லாம என் பிளான நடுவுல குழப்பிட்ட, சொதப்பிட்ட. என்ன உன் ஃப்ரெண்டுன்னு அவன் மேல உனக்கு ஏதாவது சாஃப்ட் கார்னர் இருக்கா? எனக்கு நீ தான் முக்கியம் அர்ஜுன். உனக்காகத்தான் நான் இத்தனையும் பண்ணேன். என்கிட்டயே இப்படி கேட்கற பத்தியா? சரி, டிவோர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 6 மாசம் ஆகும். நான் கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சா கேஸ் 1 இயர் வரைக்கும் இழுக்கும். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போற அர்ஜுன்? நம்மளோட இந்த இன்டீரியர் பிசினஸ்ல இது வரைக்கும் அவன் தான் நம்பர் 1 இருந்தான். இனிமேல் நான் நம்பர் 1 மாறணும். காலேஜ் டேஸ்ல இருந்து அவன் என்ன எந்த விஷயத்திலையும் முந்த விட்டதே கிடையாது. படிப்புல, ஸ்போர்ட்ஸ்ல, எல்லாத்துலயும். இப்போ பிசினஸ் வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே வருது. ஆனா இனிமேல் அது நடக்காது. நான் தான் இனிமேல் இந்த பிசினஸ் சர்க்கிள்லயே நம்பர் 1. அப்புறம் என்ன, நீ ஜெயிச்சிட்ட அர்ஜுன்? இல்ல, இன்னும் முழுசா ஜெயிக்கல. அவன்கிட்ட இருந்து அவன் காதலையும் பறிக்கணும். அப்பதான் எனக்கு முழுசா வெற்றி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அவன் உன்னைத்தான் காதலிக்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணி நீ அவனை ஏமாத்தி நடுத்தருவில் விட்டதும் அவன் உடஞ்சு போயிடுவான், ஆளே இல்லாம போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இப்படி வெண்ணிலாவை காதலிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா எத்தனை தடையை தாண்டி அவனை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீ அவசரப்பட்டதுனால இப்ப பாரு காரியம் எப்படி கெட்டு போய் நிக்குதுன்னு. இல்ல அர்ஜுன், அப்படி எதுவும் நடக்காது. நீ தான் இனிமேல் நம்பர் 1. அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சாச்சு, போதும், அவனை விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாது. அவன்கிட்ட இருந்து அவன் கதற எல்லாத்தையும் புடுங்கி இருந்திருக்கணும். ஆனா அவனா கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்ற. இதை என்னால ஏத்துக்கிடவே முடியாது. அவன் அவனோட சொத்தை விட அவனோட காதலையும் வெண்ணிலாவையும் தானே பெருசா நினைச்சிருக்கான். அதனாலதான் நீ கேட்டது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ தன்னோட சொத்தை விட தன் காதலையும் வெண்ணிலாவையும் தான் அவன் பெருசா நினைக்கிறான். அப்போ அது அவன்கிட்ட இருக்கலாமா? இருக்கக்கூடாது. என்ன செய்ய போற அர்ஜுன்? பொறுத்திருந்து பாரு. முத்து, நீ என்ன சொல்ற? என்னையா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? எதுக்காக உன் சொத்தை எல்லாம் இப்படி தூக்கி கொடுத்துட்டு வந்து நிக்கிற? அவங்க அதுக்கெல்லாம் தகுதியானவங்களா? சொல்லு. நீலா, முடிஞ்சு போனதை பத்தி பேச வேண்டாம் நீலா. நான் கொடுத்ததாகவே இருக்கட்டும். அப்படி என்ன அவசியம் வந்தது உனக்கு? உன் சொத்தை எல்லாம் வாங்குறதுக்காக தான் அவங்க உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா உடனே நீ தூக்கி கொடுத்துருவியா? சண்டை போடணும். அப்படி என்ன சொல்லி உன்னை மிரட்டுனாங்க? சொல்லு, என்ன சொல்லி மிரட்டுனாங்க? என்ன சொல்லியும் என்ன மிரட்டல. மொத்தத்துல வினிதா என்ன காதலிக்கவே இல்ல.
காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்துறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணி கேம் விளையாடி இருக்கா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா. நான் எப்படி அவ கூட இருக்க முடியும்? அப்படின்னு நீ பதிலுக்கு அவங்க கூட சண்டை போட்டிருக்க வேண்டியதானே? என்னன்னு சண்டை போட சொல்ற? நான் என்ன பேசினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் வச்சிருக்கா. நான் அவளை அடிக்கிறதா கொடுமைப்படுத்துறதா பேப்பர்ல எல்லாம் நியூஸ் கொடுப்பாளாம். பிரஸ் மீடியான்னு என் பேரை இழுத்து விட்டு அசிங்கப்படுத்துவாளாம். எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? நீ எதான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அது எனக்கு தெரியும். ஆனா மீடியான்னு வந்துட்டா ஒரு பொண்ணு சொல்றதை தான் நம்புவாங்க நிலா. நான் சொல்றது எடுபடாது. அவ எல்லாத்துக்கும் பக்காவா பிளான் வச்சிருக்கா. அப்படி பிளான் போட்டு தான் என்னை ஏமாத்தி இருக்கா. அதனால அவகிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர்றது தான் எனக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் நான் வந்துட்டேன். சரி போகட்டும், இப்ப என்ன செய்ய போற? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டு போனானே, ஆ, நான் இப்படியெல்லாம் கேட்குறேனே நினச்சிக்காத, தப்பாக நினச்சிடாத. உனக்கு அவன் மேலே எதுவும் சாஃப்ட் கார்னர் லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ம்ஹும். இல்லையா? இல்ல. ஏன்? என்ன ஏன்? அப்படி இருக்கணுமா என்ன? இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அதான். நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க மேலையெல்லாம் நமக்கு லவ் வரணுமா என்ன? கரெக்டு தான். அப்படின்னா உனக்கு என் மேலேயும் காதல் இல்லையா நிலா? முத்து, ஆ, என்ன? இல்ல எதுக்கு கேக்குற? இல்லை, சும்மா கேட்டேன், கேட்கணும்னு தோணுச்சு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா நான் ஒன்று சொல்லவா? என்னது? இல்லை, நீ கேட்டியே வினிதாவுக்கு எப்படி நான் இங்கே இருக்கிறது தெரியும்னு. ஆமா. யோசிச்சு பாரு, எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆ, எப்படி தெரிஞ்சிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. முத்து, நீ சொல்றத வச்சு பார்த்தா ரூபா மேடமும் வினிதா மேடமும் பிளான் பண்ணி தான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ அப்போ இப்போ வினிதா மேடமும் அர்ஜுன் சாரும் உன் கூட படித்தவங்க. அப்போ அப்படின்னா வினிதா மேடமும் அர்ஜுன் சாரும் இந்த வேலையை கூட்டு சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரையா? அப்படிதான் எனக்கும் தோணுது. அப்படின்னா என் பாட்டி மேலே லாரி மோத வந்தது எக்ஸாக்ட்லி அவனோட பிளானாக தான் இருக்கணும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் உங்களை காப்பாற்றினதுக்கு அப்புறம் எதில் கூட்டிட்டு போனான்? அவரோட கார்ல தான் கூட்டிட்டு போனாரு. காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரோட கார்ல தான் எங்களை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஸோ அவன் அந்த ரோட்ல கார்ல வந்துகிட்டு இருந்திருக்கான். லாரி ஒன்று உன் பாட்டியை இடிக்க வருது. எப்படி அதுக்குள்ள அவன் காரை நிப்பாட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணி உன் பாட்டியை சேவ் பண்ணியிருக்க முடியும்? அதான் அதான் அப்படித்தான் இருந்திருக்கும் முத்து. எல்லாமே அவங்களோட பிளானா தான் இருந்திருக்கும். எனக்கு அப்ப இருந்த பதட்டத்துல எதையும் யோசிக்க முடியல. அது எப்படி லாரி சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் அங்கிருந்து வந்திருப்பாரு. நான் அப்ப யோசிக்க விட்டுட்டேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது. வினிதா மேடமும் ரூபா மேடமும் சேர்ந்து ஆள் வச்சு என்னை கடத்தி இருந்தாங்கன்னா நாளை பின்னா ஏதாவது போலீஸ் கேஸ்னு வந்தா கூட அவங்க மாட்டுவாங்க. ஆனா இப்போ அதுக்கு வழி இல்லை. எஸ், இதுவும் ஒரு வகையில என்னை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி தான். ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு எனக்கும் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு என்னை சேஃபா வச்சிருந்திருக்காங்க. அப்சல்யூட்லி ரைட். எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பாரு முத்து. நான் எப்படி ஏமாந்திருக்கேன்னு பாரு முத்து. நான் மட்டும் ரூபா மேடம் என்கிட்ட அப்படி சொன்னதும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இப்போ உன் சொத்தெல்லாம் உன் கையை விட்டு போயிருக்காதுல்ல. அப்படின்னா உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். ஏய் சச்சா, அப்படியெல்லாம் இல்லை நிலா. இல்லை, உன்னோட பாதுகாப்பில் நான் இருந்துக்கிட்டு இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் உன்னை விட்டுட்டு நான் போயிருந்திருக்க கூடாது. அப்படியே போகிறதா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கணும். நான் மட்டும் அப்படி உங்ககிட்ட கேட்டிருந்தா இந்த மாதிரி எந்த சண்டையும் நடக்கலன்னு அப்பவே அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருக்கும். நீயும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பல்ல. அதுக்கு தான் நிலா நான் வினிதா கழுத்துல தாலி கட்டினதும் அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போஸ் ரூபா சொன்னதை பத்தி நீ என்கிட்ட ஏதாவது வந்து சொல்லியிருந்தாலோ இல்லை கேட்டிருந்தாலோ அதை பத்தி நான் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தாலோ அப்பவே அவங்க பிளானை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ உன்னால இது நடந்ததுன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. இல்லை, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டினாலும் இதுக்கு ஒரு வகையில் நானும் காரணம்தான். புகழரசி அக்கா வினிதா மேடமை பற்றி என்கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் அதையெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீ என்ன திட்டுவேன்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டேன். என்ன காப்பாற்றின ஒன்று நான் காப்பாற்றுறதுக்கு தவறிட்டேன் பத்தியா? நிலா, எதுக்கு அழுதுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போய் சொல்லாத, உன்னைய பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியல. பாட்டி. என்ன பண்ண போற? பாட்டி. நிலா, முதல்ல அழறத நிறுத்து. உன் பாட்டி பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. சரி பாட்டி. வாரத்துக்குள்ள என்ன?
கொஞ்சம் தண்ணி கொண்டு வா பாட்டி. தண்ணி அந்த எடுத்துட்டு வரேன். இரு இரு, தண்ணி இல்லை, பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அவங்க வீட்டில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்காங்களான்னு கேட்டு வாங்கிட்டு வா. அப்படி ஒருவேளை ஐஸ் வாட்டர் இல்லைன்னா அவங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு 4-5 எடுத்து போட்டு வா. அதுக்கு நீ வீட்டில் தண்ணியை மோந்து அந்த ஐஸ் கட்டியை ஒரு 4-5 போட்டு கொண்டுட்டு வா முத்துக்கண்ணுக்கு குடிக்கிறதுக்கு. ஏ நிலா, இரு இரு, ஐஸ் கட்டி 4-5 எல்லாம் போட்டுறாத. ஒரு செம்புக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற செம்புக்கு ஒரு 2 ஐஸ் கியூப் போடு, போதும். போ சீக்கிரமாக கொண்டு வா. ஏ நிலா, முதல்ல தண்ணி குடி. வந்தவனை உட்கார வச்சு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். தண்ணி கூட கொடுக்கல. இது முதல்ல தண்ணி கொண்டு வரட்டும் பாட்டி, அப்புறம் குடிச்சிட்டு பேசு. தண்ணி குடு, ஆனா உங்க வீட்ல இருக்கிற தண்ணியே குடு. நீ ஐஸ் வாட்டர் தானே குடிப்ப, அதுவும் கூலிங் ரொம்பவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதான் ஐஸ் கட்டி இருந்தா 2 போடுவோம், கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாட்டி, நீங்க எனக்கு ஒரு செம்பு தண்ணி மட்டும் கொண்டு வாங்க பாட்டி. நிலா சொன்ன மாதிரி ஐஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டாம், பக்கத்து வீட்லயும் போய் வாங்க வேண்டாம். சரி அப்பல, உனக்கு அப்படி குடிச்சா தானே பிடிக்கும். ஆனா எது மாறினாலும் நீ மாற மாட்ட என்ன? என்னது? ஒண்ணும் இல்ல. ஏதே இந்தா கொண்டா. காலையில் வச்ச குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒரு தடவை சூடு பண்ணிக்கலாம். நீ சாதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இப்போ சூடாக வச்சிடுறியா? சரிதே. சரி போ, வை போ. குக்கரில் வைக்கவா இல்லை பானையில் வைக்கவா? குக்கரில் வேண்டாம், பானையிலே வை. இந்த அரிசி சீக்கிரமாக வந்துடும். ஒரு 1/2 மணி நேரத்தில் எப்படியும் ரெடி ஆயிரும். நீ போ வை, அப்படியே வை போ. சரி. நெத்தா வடிச்சிடாத, அதுக்கான ரொம்ப கொலையவும் விட்டுறாத. சரிதே, நீ வேக போடு, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி. முத்து இந்தா முதல்ல அந்த தண்ணியை குடி. நிலா, காலையில சமைச்ச சாப்பாடு இருக்கா? இருக்கு, ஆனா அது ஆறி போச்சு. இந்த உனக்கு சூடா வைப்போம். காலையில சமைச்சது இருந்தா அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சாப்பிட வேண்டாம். இன்னைக்கு பாட்டி காலையில சோறை வேற கொஞ்சம் குழச்சி விட்டுருச்சு. உனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இந்த வைக்கட்டும், நான் போய் பார்த்து வடிச்சிட்டு வரேன்னா. வடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டில் போட்டு ஆற வச்சா உனக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அப்புறம் காயெல்லாம் கொஞ்சம் மேலான சூட்டில் வதக்கி விட்டுருவோம். ஒன்னொருக்க நீ ரொம்ப சிரமப்பட்டுக்காத நிலா. அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. நீ நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. மணி என்னன்னு வீட்டில் இல்லைங்கிற, அப்புறம் என்ன சமைச்சு கொடுத்துருப்பாங்க? நீ என்னத்தை சாப்பிட்ருப்ப? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ நல்லா சாப்பிட்டு 10 நாளுக்கு மேலே ஆச்சுன்னு. ஆளே கொஞ்சம் மெலிஞ்சு போயிட்ட. முதல்ல தண்ணியை குடி. குடிக்கிறேன். முதல்ல போய் ஒரு மண்பானை வாங்கி வச்சிருவோம் என்ன? அப்போ ஃப்ரிட்ஜ் வாட்டருக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. நீ சிரமப்பட்டுக்க வேண்டாம் நிலா, சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்படியெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுவும் அடிப்படை தேவைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ஒரு மண்பானை என்ன ஒரு 300 ரூபா வருமா? அதை வாங்குறதுக்குமா முடியாமல் இருக்கு? அதெல்லாம் வாங்குவோம். இன்னைக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு நல்லா குளிந்துரும். அப்புறம் நீ குடிக்கிறதுக்கு உனக்கும் நல்லா இருக்கும். நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஆமாம், கேட்க மாட்டேன். போ பாட்டி. என்னதே? அப்பளம் பொரிச்சிரு மறக்காம. சரி. கல்யாண வீட்டு அப்பளம் பொரிக்காத, அந்த பேட் அப்பளம் வாங்கியிருப்போம்ல அதை பொரிச்சு வை. சரி. நேற்று கடைக்கு போயிருக்கும் போது பேட் அப்பளத்தை பார்த்தது உன்னை நினைச்சேன். இதுனா முத்துக்கு ரொம்ப பிடிக்குமே, சும்மா எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவானேன்னு வாங்கி வச்சேன். இந்த நீ வந்துட்ட. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருக்கோ? ஆமா. நீ சின்ன பிள்ளை மாதிரி பேட் அப்பளம்லாம் சாப்பிட்டு பழகுனா அதுக்கு நானா பொறுப்பு? என் தப்பு தான். ஆமா, உன் தப்பு தான். ஆனா உன் கூட சேர்ந்து சாப்பிட்டு எனக்கும் இப்போ பேட் அப்பளம்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நேற்று 2 பாக்கெட் வாங்கி வச்சேன். வாங்கும் போதே உன்னை நினச்சிக்கிட்டே தான் வாங்கினேன். அப்படின்னா இது ஏன் தப்பு மட்டும் இல்லை. சரி, 2 பேரும் தப்பு தான். போதுமா? சரி, இப்போ அடுத்து என்ன செய்ய போற முத்து? சொல்றேன். சரி, நீ முதல்ல சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறம் நிதானமா பேசலாம். இந்த பாத்தியா என் ரூமை பத்தியா? வந்ததுமே பார்த்தேன், நல்லா இருக்கு. ஒரு ஸ்டீல் கட்டில் வாங்கி போட்டு ஒரு மெத்தையும் வாங்கி போட்டேன். நான் எப்பவும் கீழே தூங்கி தான் பழக்கம். உன் வீட்டில் கட்டிலையும் மெத்தையிலையும் தூங்கி பழகிட்டேனா சரி இருக்கட்டும்னு வாங்கி போட்டேன். வாங்கி போட்டது அப்படியே புதுசாக அப்படியே தான் கிடக்கு. ஆனால் நான் பாட்டி பக்கத்தில் தான் தூங்குவேன். எதுக்குடா இதை வெட்டி செலவு போட்டு வாங்கணும்னு நினச்சேன். இந்த இன்னைக்கு நீ வந்துட்டியா, உனக்கு வசதியாக இருக்கும். இதில் தூங்கு. என்ன எதுக்கு சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீ பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது நிலா. 15 நாள் கழிச்சு நான் இப்பதான் சிரிக்கிறேன் தெரியுமா? ஃபீல் பண்ணாத. அதுக்காக நீ உம்முன்னு ஆயிடக்கூடாது. சரி, அப்ப இனிமே சிரிச்சுக்கிட்டே இரு. ஷியோர். சரி, இந்த ரூம்லயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோ. ரெஸ்ட் எடு. நான் போய் சோறை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் கவனிக்கலன்னா சீக்கிரமா குழஞ்சிருது இந்த அரிசி. பாட்டி குழைய விட்டுரும். நான் போய் பக்கத்துல நின்று பார்த்து வடிச்சிட்டு வரேன்னா நீ ரெஸ்ட் எடு, நான் வர வரைக்கும். ஓகே. காலையில கீரை கூட்டு வச்சோம். உனக்கு பீட்ரூட் பொரியல்னா பிடிக்கும்ல, அது ஒரு 2 பீட்ரூட் இருக்கு, போட்டு அறுத்து பொரியல் வச்சுட்டு வரட்டா? இங்க சோறு வேகிறதுக்குள்ள அதுவும் ரெடி ஆயிரும்னு. ரொம்ப சிரமப்பட்டுக்காத நிலா, இருக்கிறத குடு.
அதெல்லாம் முடியாது, நான் பண்ணுவேன். நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். முத்து, காத்தாடி 5ல வச்சுக்கோ. ஓகே. அந்த ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து விட்டுக்கோ, அப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாகும், இல்ல கொசு வேற உள்ள வந்துரும். நான் பாத்துக்கிறேன் நிலா. சரி, நீ தூங்கு, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து எழுப்புறேன். நிலா நிலா, என் மேலதான் உனக்கு எவ்வளவு அக்கறை. ஆனா இதெல்லாம் எனக்கு முதல்லயே புரியாம போயிடுச்சு. பட்டுத்தான் திருந்தணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே கரெக்டா நடந்து முடிஞ்சிருச்சுமா. இந்த மிச்ச மீதியை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். நடக்கும்பா, நடக்கும். நம்ம பிளான் பண்ணபடி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆமாமா. அத்தை அங்க வந்துட்டாங்களாப்பா? இன்னும் வரலம்மா, வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா, அவங்க வந்ததும் கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணபடி பேசிடுங்க. ஆனா எம்கே தன்னோட சொத்தெல்லாம் வெனி பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. அது எனக்கு தெரியாதாம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆனா உன் தங்கச்சி தான் ஒரு மாதிரியாவே இருக்கா, என்னன்னு தெரியல. எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? என்னன்னு தெரியல, கேட்டாலும் ஒன்னும் சொல்லல, அப்படியே பேசாம உள்ள போயிட்டா. சரிப்பா, நான் என்னன்னு கேக்குறேன். சரிம்மா, அங்க என்ன நிலவரம்? இங்க மேனேஜ்மெண்ட் பொறுப்பு முழுக்க முழுக்க என்னோட கைக்கு வந்துருச்சுப்பா. பெங்களூர் எஸ்டேட் அது உங்ககிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும்னு இருக்காங்க, நீங்க பாத்துக்கங்க அத. சரி, அப்ப நம்மளும் ஒருத்தனை ஒத்தாசைக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லி மரதத்துக்கிட்ட அப்படி பேசிடலாம். சரிப்பா, இப்போ அவங்க வந்ததும் நீங்க கரெக்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது சொதப்புற மாதிரி இருந்துருச்சுன்னா பிளான் பி, ஓகேவாப்பா? சரிம்மா. அப்புறம் கேஎஸ் அங்க தானே? இங்கதான்ப்பா இருக்காரு, பக்கத்து எஸ்டேட்டை விலைக்கு வாங்கியிருக்காரு. அதான் சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தால. ஆனா அவரை இங்க நான் பார்க்கவே இல்லப்பா. முடிஞ்ச வரைக்கும் கேஎஸ் கண்ணில் படாமலே இரு, அதான் உனக்கு நல்லது. சரிப்பா, எனக்கு இங்க இருக்கிற வேலையை பாக்குறதுக்கே, வேலையை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் சரியா போச்சு. சரிம்மா, எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ, பார்த்து ஜாக்கிரதையா இரு. அப்பா அடுத்து என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத இங்க நடக்கிறத பார்த்துட்டு சொல்றேன். சரிப்பா, எப்படியோ அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நான் வச்சிடுறேன்ப்பா. அவங்க வர்ற நேரம் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. சரிம்மா வச்சிடுறேம்மா. அண்ணே. தங்கச்சிம்மா, வந்துட்டியா? என்னண்ணே ஆச்சு? இப்படி உடனே என்ன கிளம்பி வர சொல்ற அளவுக்கு என்ன ஆச்சு? அதை என்னன்னுமா சொல்லுவேன். என்னண்ணே ஆச்சு? எதுவானாலும் சொல்லுங்க. மாப்பிள்ள என் மகனா? ஆமாம்மா. அவனுக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. அண்ணே, என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி விவரமா சொல்லுங்கண்ணே. என் மக வினிதாவோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாருமா. என்னன்னு சொல்றீங்க? நான் என்னன்னு சொல்லுவேன் தங்கச்சி. மாப்பிள்ள என் மகளை விட்டுட்டு அந்த வெண்ணிலா தான் வேணும்னு அவளை தேடி போயிட்டாராம். என்னன்னு சொல்றீங்க? நடந்ததை தாமா சொல்றேன். அது எப்படி? கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு போவான் என் மகன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என் மக வரட்டும், நீயே கேட்டு பாரு. எங்க என் மருமகளுங்க வினிதாவங்க? இவ்வளவு நேரம் இங்கேதாம்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்ததுன்னு கிளம்பி போனா. அது எப்படின்னு? காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு என் மகன் விட்டுட்டு போவான்? விட்டுட்டு போயிட்டாரேம்மா. என் மக சொல்லி சொல்லி அழுகுறாளே, நீ வேண்டாம் எனக்கு வெண்ணிலா தான் வேணும்னு மாப்பிள்ள சொல்லிட்டதா. என் மகன் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டான். அவன் என்னோட வளர்ப்பு, ஒரு நாள் என் வளர்ப்பு தப்பா போகாது. இப்ப எங்க இருக்கான் அவன்? தெரியலையம்மா, தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் சும்மா இருந்திருப்பேனா? போய் மாப்பிள்ளைய தேடி அவர் கையில காலில் விழுந்தாவது கூட்டிட்டு வந்திருப்பேன்லம்மா. உன்னை எதுக்குமா வர சொல்லி இருக்க போறேன். உடனே வினிதாவுக்கு போன் போட்டு வர சொல்லுங்க வீட்டுக்கு. அவகிட்ட என்ன ஏதுன்னு நான் பேசிக்கிறேன். இந்த சொல்றேன், நீ முதல்ல உட்காரு. நான் உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல வினிதாவை வர சொல்லுங்க. இந்தா வந்துட்டாவோ மருமக, அவளையே கேளு. அத்தே வாங்கத்தே, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அப்பா என்னமோ சொல்றாரு. என்னத்தை சொல்றாரு? அப்பா என்ன சொன்னீங்க? மாப்பிள்ள செஞ்ச காரியத்தை தாம்மா சொன்னேன். எதுக்குப்பா அதெல்லாம் போய் அத்தை கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? வினிதா, என்ன நடந்தது? நான் தான் சொன்னேன்ல தங்கச்சி, அதான் நடந்தது. அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. அத்தை தான் சொல்லு, அத்தை தான் கேக்குறேன், சொல்லு. எம்கே வெண்ணிலாவை லவ் பண்றாரான்தே. வெண்ணிலாவை லவ் பண்றானா? ஆமாத்தே. அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அவர் தான் சொன்னாரு. அவன் சொன்னானா? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். என் மகன் அப்படியெல்லாம் ஒரு பொண்ணை காதலிச்சு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுற ஆள் கிடையாது. அப்படியே தாலி கட்டிட்டாலும் அவ கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறவன். அப்படித்தான் அவனை நான் வளர்த்துருக்கேன். அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா தே? நீ போய் சொல்றேன்னு சொல்லல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். சரிங்க தே, ஒரு நிமிஷம் இருங்க, இத கேளுங்க தே. ஓகே வினி, நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க எம்கே, என்ன? I'm so sorry வினி. I'm so sorry. I'm in love with நீலா. எம்கே? ஆமா வினி, நம்ம ரெண்டு பேரும் இல்ல,
நான் உன்னை லவ் பண்றேன்னு இது வரைக்கும் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பட் என் காதல் முழுக்க முழுக்க நிலாவுக்கு தான் சொந்தம். வினி, ஐ லவ் நீலா. ஐ மீன் லவ் வித் நீலா. கேட்டியாம்மா தங்கச்சி, இது உன் மகனோட குரல் தானே? இப்பயாவது நம்புறியாம்மா நாங்க சொல்றது உண்மைன்னு? இப்போ அவன் எங்கன்னு இருக்கான்? தெரியலையம்மா. வினிதா, எம்கே எங்கம்மா இருப்பாரு? மாப்பிள்ளை எங்க இருப்பாரு? வெண்ணிலா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனாரு. நீ என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க போனாருன்னு எனக்கு தெரியலையத்தே. மரகதம், நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் மாப்பிள்ளை மேல. இப்படி பண்ணிட்டு போயிட்டாரம்மா. என் மக வாழ்க்கை இனிமே என்னம்மா ஆகும்? அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை நம்பித்தானம்மா உன் பிள்ளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சேன். இனி நாங்க என்னம்மா பண்ணுவோம்? என் மக வாழ்க்கைக்கு என்னம்மா பதில் வச்சிருக்க? வீடு புது வீடுமா, 65 லட்சம் ரூபா சொல்றாங்க. ப்ரமோட்டர் கட்டின வீடு தான், கட்டி விற்கிறதுக்காகவே தான் கட்டியிருக்காங்க. தாராளமா வாங்கலாம், தண்ணி வசதி எல்லாம் இருக்கு. 65 லட்சம் ரூபா. நல்ல காத்தோட்டமான வீடு, டபுள் பெட்ரூமு, எல்லா வசதியும் இருக்கு. என்ன சொல்றீங்க? வீடு நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஊருக்கு வெளியில இருக்கு. ப்ரமோட்டர் கட்டுறது எல்லாமே ஊருக்கு வெளியே தானமா இருக்கும். ஆமா, எங்கேயும் போகணும்னா வரணும்னா வண்டி இருக்கிறவங்க தான் போக முடியும், வர முடியும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடை வீதிக்கு வரணும்னா கூட வண்டி எடுத்துட்டு தான் வர முடியும். இப்ப எல்லாமே அப்படித்தானமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. அடுப்புல சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லைன்னு வாங்க வந்தா எண்ணெய் காயறதுக்குள்ள நாங்க கடுகு வாங்கிட்டு வந்துருவோம். நீங்க ஊருக்குள்ள இருக்கீங்கம்மா, அப்படி இருக்கலாம். இது ப்ரமோட்டர் கட்டுற வீடுன்னா ப்ரமோட்டர்லாம் மணக்கீறது எல்லாம் அங்க அவுட்டர்ல தானே கீறிக்கிட்டு இருக்காங்க. சரிதாங்க ஐயா நீங்க சொல்றது. அப்படின்னு அதுக்கு ஏத்தாப்புல விலைய கொஞ்சம் பைசல் பண்ணி சொல்லுங்க. ஏமா 65 லட்சம்ங்கிறது சாதாரணமான விலை தானம்மா. இந்த ஊர்ல மன ரேட்டு என்ன போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதது இல்லைல்ல? ஆமா, இந்த வீடெல்லாம் ஒன்றும் அதிகமா வரலல்ல. வீடெல்லாம் நிறைய வந்து இது குடியிருப்பு பகுதியா மாறிடுச்சுன்னா 4 கடை கண்ணி வரும். அப்ப நீங்க விலை 65 லட்சம் சொல்றதுங்கிறது சரிதான். இப்பயே அந்த விலை சொன்னா எப்படி? இப்ப சாருக்கு தானமா நீங்க வீடு வாங்க போறீங்க, அவர் தான் வண்டி வச்சிருக்காருல. அதெல்லாம் பேச்சு கிடையாது. வண்டி இருக்கு இல்ல அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. பக்கத்துல கடை வீதியோ இல்ல ஒரு ஆஸ்பத்திரியோ இல்ல அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு எந்த ஒரு கடையுமே இங்கனக்குள்ள இல்ல. எதுக்குனாலும் வண்டி எடுத்துட்டு மெயினுக்கு தான் வரணும். இப்ப இந்த பிள்ளைக்கு நாளைக்கே கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டின்னு ஆயிட்டா எல்லாத்துக்கும் அங்க ரோட்டுக்கே வந்துகிட்டு இருக்க முடியுமா? வீட்டுல பொண்டாட்டி கை குழந்தை எல்லாரையும் தனியா விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் வண்டியை போட்டு அங்க மெயின் ரோட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா எப்படி சரியா வரும்? அப்படின்னா நீங்க ஊருக்குள்ளதான் பாக்கணும். இந்த வீட விலை குறைச்சு சொல்லுங்க. 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைசா குறைக்க முடியாதுமா. நீங்க சொல்ற மாதிரி அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டின்னு வரதுக்குள்ள இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எல்லா வசதியும் பக்கத்துலயே வந்துரும்ல. அப்படின்னா அப்ப நீங்க விலை அதிகமா சொல்லலாம். அப்ப எல்லாம் விலை இதை விட டபுள் ஆயிரும். இப்படி கசர்னா எப்படி? இப்ப யார் கசர்றா, நானா நீங்களா? சரி, நான் கசரல. 50 லட்சம்னா முடிச்சுக்கிடுவோம். 50 லட்சமா? அநியாயத்துக்கு 15 லட்சம் ரூபா குறைக்கிறீங்க. ஆமா, வீடு இப்பதான் புதுசா கட்டி இருக்கு. இன்னும் யாரும் குடி வரல. இப்ப இதை வாங்கினோம்னா நாங்க தான் முதல்ல குடி வர போறோம். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட ராசி என்ன ஏதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நல்லா அமைச்சாதான் உண்டு. இப்படி எல்லாம் பார்த்தா முடியுமாமா? ஆமா, வீடு வாங்குறதுன்னா எல்லாத்தையும் தான் பார்ப்போம். என்ன 5 ரூபா 10 ரூபாய்க்கா வீடு வாங்குறோம்? 50 லட்சம் 60 லட்சம் போட்டு வாங்குறவங்க எல்லாத்தையும் தான் பார்ப்போம். வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு குடி போனாலே அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க குடும்பம் என்ன லட்சணத்தில் இருந்ததுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கே வாடகைக்கு போகிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. எதுக்காக அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க, வேற வீடு கட்டி போயிட்டாங்களா இல்லை வேற ஊருக்கு மாறி போயிட்டாங்களா, அதெல்லாம் பார்த்து தான் போவோம். இல்லை அந்த வீடு ராசி இல்லை கஷ்டமாக இருக்குன்ட்டு மாற்றி போனாங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அப்படி இல்லாம பாப்பீங்க? அப்படித்தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடு புது வீடாக இருக்குது, அப்படி எதுவும் பார்க்கவும் முடியாது. நாங்கள் தான் முதல்ல தலை கொடுக்கணும் இந்த வீட்டை வாங்கினா. வீட்டை வாங்கி ஒரு ஹோமம் ஒன்று பண்ணிக்கோங்கம்மா, கணபதி ஹோமம். அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இருந்தாலும் வீட்டோட ராசி என்ன ஏது எப்படின்னு வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். நாங்கள் எங்கள் பணத்தையும் போட்டு ரிஸ்க் எடுக்கணும்ல. அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் விலை குறைச்சி சொல்லுங்க. ஆனா நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உங்களை மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்தது இல்லம்மா. பார்த்தது இல்லையா? அப்ப என்னைய நல்லா பாத்துக்கங்க. இப்ப நான் என்ன செய்யறது? சரி, அப்படின்னா உங்களுக்கு வசதிப்படுற மாதிரி ஒரு வீடு இருக்கு, நான் காமிக்கட்டா? அப்ப அதெல்லாம் நீங்க முதல்ல காமிச்சிருக்கணும். வாங்க போவோம். வாங்க, அது ஊருக்குள்ளதான் இருக்கு. ஏயா ஊருக்குள்ள வீட வச்சுக்கிட்டா இப்படி ஊருக்கு வெளியே கொண்டாந்து வீட காமிக்கிறீங்க? என்னம்மா, சாரு நல்லா படிச்சவரு, நல்லா வசதியானவர் மாதிரி தெரியுறாரு. அப்ப அவருக்கு ஏத்த மாதிரி வீட காமிப்போமேன்னு முதல்ல இங்க கூட்டிட்டு வந்தேன். நல்லா கூட்டிட்டு வந்தீங்க. எல்லா வார்த்தையும் என்கிட்ட நீங்க முதல்ல சொல்லி இருந்தீங்கன்னா எந்த வீட பார்க்க போகணும் முதல்லங்கிறத நான் சொல்லி இருப்பேன்ல. சரி, இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல, வாங்க என் கூட. நீங்க வண்டியில போங்க, நாங்க ஆட்டோல வந்திருக்கோம். சரி வாங்க, நான் முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டே போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. போங்க. இந்த அம்மாக்கு நான் வீடு வித்து கொடுக்கறதுக்குள்ள இந்த அம்மா என்னைய வித்துரும் போல. தம்பி போமையா? போவோம்மா. என்ன தம்பிக்கு ஒரே சிரிப்பா இருக்கு? இல்ல உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்கிட்டு இருக்கீங்களா?
ஆமா எப்படியெல்லாம் பேசுறீங்க? வீடு வாங்குறதுக்கு இவ்வளவு பேசணுமான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. எல்லாத்தையும் பார்க்கணும்ல தம்பி. நம்ம ஏதாவது நீங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க, அப்ப பார்த்து ஒரு நல்ல வீடாவுல குடி போகணும். சரிதான் சரிதான், பெரியவங்க நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். சரி போவோமா? போவோம். உங்களுக்கு நல்ல வீடா நான் முடிச்சு தரேன் தம்பி. சரிங்கம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி அப்ப வாங்க போவோம். மனு வாடா. இந்த வீட்டை பாருங்க. இது என்ன ஓட்டு வீடாவுல இருக்கு? இங்க பாருங்க, என்னைய பாருங்க. சொல்லுங்க. ஊருக்குள்ளேயே இருக்கு இந்த வீடு. ஆமா ஊருக்குள்ளதான் இருக்கு, பக்கத்துல கடகண்ணி நிறைய இருக்கு. பார்த்தேன் எங்க ஏரியாவுக்கு அப்படியே பக்கத்து ஏரியா. அதான் கேளுங்க, நீங்க கேட்ட மாதிரியே எல்லா அம்சத்தோடயும் இருக்கிற வீடுன்னா அது இதுதான். என்ன ஒண்ணு ஓட்டு வீடு. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா சென்ட்ரிங் போடணும்னா போட்டுக்கிடலாம். இந்த வீட்டுல குடியிருந்தவங்க நல்லா நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து, யார் அந்த ஐயா? அந்த ஐயா 95 வயசுலதான் இறந்தாரு. அந்த ஐயா பேரு வைத்தியலிங்கம். அவர் இறக்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவர் வீட்டுக்காரம்மா இறந்தாங்க. ஏய்யா வீடு வாங்க வரும்போது பேசுற பேச்சா இது? இருங்க, அவங்க அப்படி நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து இறந்துருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஓஹோ சரி சரி சரி. இந்த காலத்துல 95 வயசு வரைக்கும் ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்து அதுக்கப்புறம் இறந்துருக்காருன்னா அதுவும் எப்படி? அவர் பொண்டாட்டி போன துக்கம் தாங்க முடியாம தான் இறந்தாரு. மத்தபடி ஆரோக்கிய குறைபாடு ஒன்னும் கிடையாது. 2 மகன் 1 மக 3 பேரையும் கட்டி கொடுத்து அவங்களும் 3 பேரும் நல்ல நிலைமையில இருக்காங்க. எல்லாமே இந்த வீட்டுல தான் நடந்தது. ஓஹோ. ஆமா, இப்ப அவங்க கண்ணுக்கு அப்புறம் இந்த வீடை வச்சிருந்து என்ன செய்ய? எல்லாம் அங்கிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒருத்தர் மும்பைல இருக்காரு, இன்னொருத்தர் என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க, எனக்கு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. மக மெட்ராஸ்ல இருக்கா. யாருக்கும் இந்த வீடு தேவையில்லையாம், அதனால விக்கிறாங்க. என்கிட்டதான் பொறுப்பை கொடுத்துருக்காங்க, யாராவது நல்ல பார்ட்டி வந்தா வித்து கொடுங்கய்யான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேக்குறத பார்த்தா உங்களுக்கு இந்த வீடு சரியா வரும்னு தோணுது. ஆனா ஓட்டு வீடாவுல இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்குல்ல. டபுள் பெட்ரூம், ஒரு பெரிய ஹாலு, நல்ல பழைய காலத்து வீடு, உறுதியா இருக்கும். வெயில் காலத்துக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கும், மழை நேரத்துக்கு நல்ல கதன்னு இருக்கும் வீடு. மேல பூரா கட்டை அடிச்சு கட்டின வீடு. என்ன தம்பி? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடு. மனு உனக்குடா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தி நிறைய மரமா இருக்கு. அப்புறம் என்ன? தரையெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்குமா? இல்ல, கிரானைட் நல்லா இழைச்சு கட்டின வீடு. ஓட்டு வீட்டுக்கா கிரானைட் போட்டிருக்காங்க? அப்புறம் கேக்குறீங்க, சும்மா சொன்னேம்மா, சாதாரண தரதான். அப்புறமேட்டி நீங்க வேணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னமான்னு பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த வீடை வாங்கி நாங்க பாதிக்கு மேல செலவு பண்ணணும், அப்படி சொல்லுங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? சரி பைனலா இந்த வீடு எவ்வளவு? 55 லட்சம். 55 லட்சமா? எது இந்த ஓட்டு வீட்டுக்கா? இல்ல, நீங்க ஒரு பெரிய அரண்மனையவே கொண்டு வந்து நான் காமிச்சாலும் அதுக்கும் இந்த அரண்மனைக்கு அம்பிட்டு அப்படின்னு தான் கேப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் கேட்கத்தான் செய்வேன். ஓட்டு வீடுக்கு 55 லட்சம் சொன்னா? ஏம்மா, நீங்க நிலத்தோட மதிப்பை மட்டும் பாருங்க. வீட்டுக்கு அவங்க காவாசி மதிப்பு தான் போட்டிருக்காங்க. நிலம் பாத்துக்கங்க, எவ்வளவு பெரிய நிலம்னு பாருங்க. சுத்தி தோட்டம் இருக்கு. நீங்க ஒரு நிலத்தை விலைக்கு வாங்குறதா நினைச்சு இந்த வீட்டை வாங்குங்க. என்ன தம்பி? எனக்கு ஓகே தான், அவர் சொல்றது எனக்கு சரியா தான் படுது. இப்ப இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி தோட்டத்துக்கு நடுவுல ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். அதுவும் ஊருக்குள்ள பக்கத்துலேயே கடை வீதி எல்லாமே இருக்கு, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலும் இருக்கு. பார்த்தேன். அதான் தம்பி, அப்ப வாங்கிடுவோமா? விலையை கொஞ்சம் ஃபைனல் பண்ணுவோமா? இதுக்கு மேல எல்லாம் நான் ஃபைனல் பண்ணவே மாட்டேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த வீடை வாங்குறதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனா நல்ல ஆளுக கிட்ட கொடுக்கணும்னு அந்த அம்மா என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கு. அம்மா பேசி முடிச்சிருங்க. தம்பி பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு. விலையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 55 லட்சம் ரூபா தான் சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு மேல ஒரு பைசா ஏதாவது குறைக்கணும்னாலும் நான் அவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்ப கேட்டு சொல்லுங்க. இந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பிள்ளை குட்டி எல்லாம் பிறக்கணும். அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்க பிள்ளைய நினைச்சு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்படி சொன்ன எப்படி? சரி, அப்ப நான் அந்த அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க வீடை சுத்தி பார்த்துட்டு வாங்க. சாவி தாரேன், திறந்து போய் பாருங்க. கொஞ்சம் தூசி துப்பட்டையுமா தான் இருக்கும். அப்புறம் வேணா தொடச்சு துப்புரவு பண்ணிக்கலாம். தம்பி வீட்டுக்குள்ள போய் பாப்போமா? பாப்போம். நல்ல சகுனம், மணி அடிக்குது. அப்ப வீட்டுக்குள்ள போய் பாத்திரலாம். இந்த வீடும் நமக்கு அமைஞ்சிரும். போன் அடிக்குதுமா, அந்த பேசிட்டு வரேன். ஹலோ அம்மா. அம்மா தாயா பேசுறேன். உன் தம்பி எங்க? தம்பி எங்கன்னு ஏன்ட்ட கேக்குறீங்க? நீங்க எங்கம்மா இருக்கீங்க? நான் இங்க சென்னையில அவன் வீட்டுல தான் இருக்கேன். உன் தம்பி என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்ல நீ சொல்லி கொடுத்துதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானா? ஏன்னா வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிடாதான்னு ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு நீ தான் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்த.